எம்பிட்டு போய் சொல்றான். முன்னாடி ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைங்கிறான், அவங்க அப்பாக்குங்கிறான், இன்னும் என்னென்னலாம் போய் சொல்லி வச்சிருக்கானோ தெரியல. இதுல சொத்து பூரா அவன் பேர்ல தான் இருக்கு. எல்லாம் என் நேரம். அன்னைக்கு ஏதோ ஒரு ஆசையில எல்லாத்தையும் என் பையன் பேர்ல மாத்தி வச்சேன். இப்ப நம்ம அவன்கிட்ட கையேந்தி நிக்க வேண்டியதாயிடுச்சு. ஒழுங்கா முன்னாடியே யோசனை வந்து எல்லா சொத்தையும் எழுதாம இருந்திருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை இருந்திருக்காது. நான் தான் கூறு கட்டுவேன். தேவையில்லாம இருக்கிற சொத்தெல்லாம் போய் மாத்துவேன். நான் இப்ப போய் என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும். இன்னும் இவனால என்னென்னலாம் நான் பார்க்க வேண்டியிருக்கோ தெரியல. சரி, இப்ப எதுக்கு இவ வேற இங்க வரா? என்ன மாமியாரே, ஏதோ தனியா புலம்பிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதான் நம்ம கம்பெனி கொடுப்போமேன்னு எட்டி பார்த்துட்டு வந்தேன். உனக்கு வேற வேலையே இல்லையா? அச்சோ, மாமியாரை பார்த்துக்கிறது தான் பெரிய வேலையேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலலாம் சொல்லியிருக்காங்க. அதை தான் நானும் பண்றேன். ஆனா நீங்க என்னை போய் இப்படிலாம் சந்தேகப்படலாமா? ஏய், உன்னோட காமெடியெல்லாம் என் பிள்ளையோட நிறுத்திக்க. தேவையில்லாம என்கிட்டலாம் கொண்டு வந்து பேசாத. நானே இங்க பல டென்ஷன்ல இருக்கேன். அச்சோ, டென்ஷனா இருக்கீங்களா? இஞ்சி போட்டு டீ எடுத்துட்டு வரட்டுமா? ஒன்னும் வேணாம். அப்புறம் தலையை வேணா மசாஜ் பண்ணி விட்டுட்டுமா? நான் உன்னைய கேட்டனா? என்ன மாமியாரே நீங்க, இப்படி ஒரு மருமக கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த மருமகளாச்சும் இப்ப கையில தவிர இந்த மாதிரி காலம்க்கி விடட்டுமா, தலையை பிடிச்சி விட்டுமா, டீ போட்டு வரட்டுமா அப்படிலாம் கேட்குறாங்களா? ஆனா நான் உங்களை தங்கமா தாங்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். நீங்க தான் என்னை விட்டு விலகி விலகி போறீங்க. ஏன் மாமியாரே? ஏய், இந்த மாமியாரன்னு கூப்பிடுறத ஃபர்ஸ்ட் நிறுத்து. மாமியாரே அப்படின்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுறது? இல்ல, நாளை பின்ன யாராவது சொந்தக்காரங்களாம் வந்தா இவங்க என்னோட மாமியாரு அப்படின்னு தானே சொல்லுவேன். அதுக்கு பேசாம மாமியாரேன்னு கூப்பிட்டுட்டு போயிடலாமே. உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு தெம்பு இல்ல. ஏன் என்னாச்சு மாமியாரே? காலையில சாப்பிடலையா நீங்க? பூரி உருளைக்கிழங்கு எல்லாம் நிறைய இருந்துச்சு. இப்போ உனக்கு பொழுது போல என்னைய வந்து வம்பளுக்கணும். நான் ரொம்ப அமைதியா இருக்கேன்டி. தேவையில்லாம என்னை சீண்டி பார்த்தா அப்புறம் ரொம்ப விபரீதமாயிரும் பாத்துக்கோ. ஓ அப்படியா? அதுக்காக தான் ரெடியா இருக்கேன். என்னது ரெடியா இருக்கியா? ஆமா மாமியாரே, நீங்க மொக்க பிளான் போட்டு அத ஒரு சொதப்பி அதுக்கப்புறமா ஒரு சீனை போட்டு ரொம்ப பெரிய டைலாக்லாம் விடுவீங்கல்ல, அதை நான் கொஞ்ச நாள மிஸ் பண்றேன். சீக்கிரமா ஏதாவது ஒரு மொக்க பிளான போடுவீங்களா? அதை நான் கண்டுபிடிச்சு உங்களை மொக்க பண்ணிடுவேனா? என்ன கல்யாணம் நடந்துருச்சு, எல்லாம் நடந்துருச்சுன்ற ஒரு சந்தோஷத்துல பேசிக்கிட்டு இருக்கியா? அப்படிதான் வச்சுக்கோங்களேன். நீ இருடி, நீ சந்தோஷமா இரு. கண்டிப்பா ஒரு நாள் நான் ஆப்பு ரெடியா வச்சுட்டே இருப்பேன். அந்த ஆப்பு மேலதான் நீங்களே போய் உட்காந்துக்கிறீங்களே. நீங்க ஆப்பு ரெடி பண்றீங்களோ இல்ல ஆப்போ ரெடி பண்றீங்களோ, எதுவா இருந்தாலும் அது உங்களுக்கே வச்சுக்கிறீங்க. எனக்கு கொடுக்க சான்ஸே தரமாட்டீங்க. அப்புறம் நான் என்ன பண்றது? உனக்கு ஓவர் நக்கல் பேச்ச. நான் ஆரம்பத்துல இருந்தே இப்படிதான், அதான் உங்களுக்கே தெரியுமே. இப்பதான் பழைய ஃபார்முக்கு வந்திருக்கேன். என்ன மேட்டும் பேசாம இருந்தா எப்படி? இங்க பாருடி, இந்த மாதிரி பேசிக்கிட்டே கடந்து இங்க நடக்கிறதே வேற. சும்மா போங்க, காமெடி பண்ணிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் இதே பேசிக்கிட்டு போர் அடிக்கிறீங்க. போங்க மாமியாரே. சரி, இன்னைக்கு இது போதும், நான் கிளம்புறேன். பாய். என் பையன் இவளை சந்தோஷமா வச்சிருக்கான்ல, அந்த மிதப்பு வேற ஒண்ணும் இல்ல. கல்யாணம் ஆசை 60 மோகம் 30ன்னு சும்மாவா சொன்னாங்க? 3 மாசம் போட்டோம். அதுக்கப்புறம் என் பையன் எப்படி மாறுறாங்கிறத மட்டும் பாருடி.
ஏன் சின்னம்மா? என்னடி? எனக்கு ஒன்றும் ஆயிராதுல, இன்னும் சரியா வந்துரும்ல? அட ஏன்டி நீ வேற ஊருகட்டவளே, ஏன் சின்னம்மா அப்படி பேசுற? அடியே எனக்கு விஷயமே தெரியாதுடி. என்ன விஷயத்தை பத்தி சொல்ற சின்னம்மா? நானும் அண்ணனும் ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தோம். எது பிளானா? எருமை, எதுக்கிட்ட கத்திக்கிட்டு இருக்க? எதுக்கு சின்னம்மா இப்ப என்னை திட்டுற? பின்ன நான் சொல்றத கம்மக்கமா கேளு. அங்கதான் ராஜும் கீதாவும் நிக்கிறாளுகள்ல, உங்களுக்கு காதுல விழுந்துற போகுதுடி. அப்படியா? சரி, என்ன விஷயம் சொல்லு. அதாவது என்னன்னா, உன் பிள்ளைய என் பையனுக்கு கட்டி வைக்கிறதுக்கு இவ்வளவுதான் ஒத்துக்க மாட்டாளுகள்ல. ஆமா, அதுக்குதான் இந்த நெஞ்சுவலி நாடகம்லாம். என்ன சின்னம்மா சொல்ற? அட ஆமாண்டி, இத முன்னாடியே நானும் உங்க அண்ணனும் பேசி வச்சாச்சு. இப்ப நாடகம் அரங்கேறிட்டு இருக்கு. அடியே சிரிக்கிறத ஃபர்ஸ்ட் நிறுத்திடி. அப்படியே சோகமா இருக்கிற மாதிரியே நான் சொல்ற விஷயத்தெல்லாம் கேட்டுக்க. இது ஓகேவா சின்னம்மா? ஏன் சின்னம்மா இதெல்லாம் நோட் பண்ணுவாளுங்க? பின்ன நம்ம அழுகுறோமா சிரிக்கிறோமா எல்லாத்தையும் நோட் பண்ணுவாளுங்க. ஐயோ என்ன சின்னம்மா. ஆமா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாண்டி, இப்ப ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி உங்க அண்ணன் நடிக்கிறான். அடுத்தது ஆபரேஷன் பண்ற மாதிரி நடிச்சுட்டு, அப்புறம் கீதாட்ட நான் உசுரோட இருக்கும்போதே உன் கல்யாணத்தை பார்க்கணும், சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும், அதனால முரளியை கல்யாணம் பண்ணிக்க தாயி அப்படின்னு சொல்லி அவகிட்ட கேட்க போறான். எனக்கு தெரிஞ்சு உன் பையனுக்கும் என் பேத்திக்கும் ஐசியூல கல்யாணம் நடந்தாலும் தப்பு கிடையாது. என்ன சின்னம்மா அது? என் மகன் ஒத்த மகன் இருக்கான், அவனுக்கு பெருசா தடபடலாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நீ என்னன்னா இப்படி சொல்ற? அடியே எல்லாம் பண்ணிக்கலாம். கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் ரிசப்ஷன் ஒண்ணு வைப்பாங்களே, ஆமா அது பண்ணிடுவோம். ஓ அப்ப சரி சின்னம்மா. அதனால நீயும் கொஞ்சம் சோகமா இருக்கிற மாதிரியே மூஞ்சி வச்சுக்க. சரி சின்னம்மா. ஆனா நீ மட்டும் சோகமா இருக்க மாதிரி தெரியலையே. அத்தாடி, இதுவே எனக்கு இப்பதாண்டி தெரியுது. இதோ நானும் வச்சுக்கிறேன் பாரு. இப்ப ஓகேவா? ஏமா? அங்க பாருடி, டாக்டர் கூப்பிடுறாரு. சொல்லுங்க டாக்டர். அவரோட வைஃப் எங்கம்மா? மைனி. டாக்டர், என் புருஷனுக்கு எதுவும் இல்லைல்ல. இவ ஒருத்தி பயங்கர பர்ஃபார்மன்ஸை போட்டுக்கிட்டு இருக்கா. அவரோட ஹார்ட்ல 2 அடைப்பு இருக்கு. ஆத்தி, 2 அடைப்பா? ஆமா, உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். உங்க ஹஸ்பண்ட் உயிரை காப்பாற்றணும்னா சீக்கிரமா 10 லட்சத்தை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல கட்டுங்க. 10 லட்சத்துக்கு நான் எங்க போவேன் டாக்டர்? கட்டலன்னா உங்க வீட்டுக்காருக்கு ஆபரேஷன் பண்ண முடியாதுமா. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், எப்படியாவது என் வீட்டுக்கார காப்பாத்துக்க டாக்டர். சோபா, சரோஜா தேவியே தோத்துருவா போலயே. நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என்கிட்ட ஒரு நயா பைசா கூட இல்லையே. இப்ப நான் எப்படி புருஷ உயிரை காப்பாத்துறது? கடவுளே பெருமாளே, எனக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். எதுக்கு இந்த டாக்டர் 10 லட்ச ரூபா கேக்குறான்? உள்ளார ராசி உங்க பர்ஃபார்மன்ஸுக்காக 10 லட்ச ரூபா கேக்குறானோ? சரி, அவன் படம் தானே, அவன்கிட்டே போகட்டும். அடியே ராஜு. அத்தை, அவன் காசு தான் என்கிட்ட இருக்கேடி. அத்தை, 10 லட்ச ரூபாய் உங்கள்கிட்ட இருக்கா? ஆமாண்டி, என்கிட்ட இருக்கு. மொத்தம் 15 லட்சமும் என்கிட்ட இருக்கு. அத்தை, அதுல ஒரு 10 லட்சத்தை கொடுங்கத்த, நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல கட்டிட்டு வந்துடுறேன். பாவம், அவருக்கு ஆபரேஷன் நடக்கட்டும். அதெல்லாம் சரிதான், நானே போய் வீட்டுல போய் எடுத்துட்டு வரட்டுமா? சின்னம்மா, நீ மட்டும் இப்படி தனியா போவ? முரளியை வேணா கூட்டிட்டு போறியா? முரளி வேணா, நீயும் நானும் வா, போயிட்டு வந்துடலாம். சரி சின்னம்மா. அத்தை, சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க. அச்சோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? நெஞ்சில 2 அடைப்பு இருக்காவே. பெருமாளே, நீங்க தான் பெருமாளே புருஷனை காப்பாத்தணும். என்னம்மா, பணத்துக்கு போய் ஏற்பாடு பண்ணலையா நீங்க? இதோ மாமியார் போய் எடுத்துட்டு வர போயிருக்காங்க டாக்டர். அப்படியா? சீக்கிரமா கட்டுங்க. எவ்வளவு சீக்கிரமா கட்டுறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்க வீட்டுக்கார உயிரை காப்பாத்தலாம். சரிங்க டாக்டர். கடவுளே, எப்படியாவது என் வீட்டுக்கார உயிரை காப்பாத்துக்க. இம்புட்டு நேரம் ஆச்சு, இன்னும் சமைக்கிறதுக்கு ஆளே காணோம். அப்படி என்னதான் பண்ணுவாளோ அந்த ரூமுக்குள்ளார. வர அம்மனிக்கு இப்பதான் நல்ல நேரம் வந்திருக்கு. அத்தை, என்ன சொல்லு. அத்தை, என்ன சமைக்கணும்? நான் சொன்னா மட்டும் அப்படியே சமைச்சிட போறேன். உனக்கு என்ன பிடிக்குதோ அதே சமைச்சு வைமா. நான் உன்னை ஒன்னும் சொல்லல. இல்லத்த, என்ன சமைக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா அதே மாதிரி செஞ்சிருவேன். இப்போ ஒரு வாட்டி சொன்னா புரியாது. உனக்கு என்ன பிடிக்குதோ அதே சமைச்சு வைன்னு சொன்னேன்ல. அத்தை, பேசாம பருப்பு கடைஞ்சு ரசம் வச்சு மீல் மேக்கர் வேணா வறுத்துட்டுமா? என்ன மீல் மேக்கரா? அதெல்லாம் ஆகாது. பின்ன உருளைக்கிழங்கு வறுத்துட்டுமா? உருளைக்கிழங்கு என் வீட்டுக்காருக்கு பிடிக்காது. சரி, அப்ப வெண்டைக்காய் வச்சுட்டுமா? பருப்பு ரசமும் சப்புன்னு இருக்கும்போதே வெண்டைக்காய் மட்டும் நல்லாவா இருக்கும்? இல்லைன்னா கொண்டக்கடலை கிரேவி பண்ணிட்டுமா? வேணாம், எல்லாம் வாய் வைட்டமா சொல்லிக்கிட்டு இருக்க. பின்ன என்னதான் பண்ணட்டும், நீங்களே சொல்லுங்க. சாம்பார் வச்சு மொச்சக்காவும் காலிஃப்ளவரும் போட்டு பெரட்டல் வை. மொச்சக்காவா? அது மட்டும் வாய்வு இல்லையா? நான் சொல்றதே செய். சரிங்க அத்தை. சமைக்க சொன்னா என்ன நான் பேசிட்டு கிடக்குறேன். அத்தை, இததான் நான் முன்னாடியே கேட்டேன். உங்ககிட்ட எல்லாம் ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். இன்னமேட்டு பாருங்க இந்த தேனி எப்படி இருக்கான்னு. என்னதாம்மா ஆச்சு? அப்போ ஏமா இந்த நிலைமை? யார் வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தது? எனக்கு எதுவும் தெரியாதடி. முரளி தம்பி தான் போன் அடிச்சு சொன்னச்சு, மாமாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம்னு. யாரு? முரளி அத்தானா? ஆமாண்டி. அவருக்கு எப்படி தெரியும்? அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை அத்தான் தான் அப்பாவை சேர்த்திருப்பாரோ? இருக்கலாம்.
நான் அதை பத்தியெல்லாம் யோசிக்கல. எனக்கு உங்க அப்பாவை விட்ட யாருமே கிடையாதுடி. அவர் இப்படிலாம் இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவரை நான் இப்படிலாம் பார்த்ததே இல்லை. எப்போதும் என் மேல கரைச்சி கொட்டிட்டு அப்படி இப்படின்னு பேசிட்டு போறவரை தான் நான் பார்த்திருக்கேன். ஆனா இப்ப வாய் கூட பேசாம பேச்சு மூச்சு இல்லாம படுத்து கிடக்கிறாருடி. அவரை பார்க்கும்போது என் மனசெல்லாம் ரொம்ப வலிக்குதுடி. இதுக்கு முன்னாடிலாம் நான் நினைப்பேன் என்னைய திட்டுனாரு கண்டிப்பா அனுபவிப்பாரு அப்படின்னு. ஆனா இப்ப நான் என்னையவே அடிச்சுக்கிறேன்டி. ஏன் நீ அந்த மாதிரி சொன்ன? அவர் திட்டி இந்த மாதிரி கம்பீரமா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நான் ஒரு வார்த்தை சொல்லி அதை கடவுள் உண்மையாக்கிடுவாரோன்னு ரொம்ப பயமா இருக்குடி. நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா, அப்பாவுக்கு எதுவும் நடக்காது. நானும் அதை தாண்டி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். காசு உங்க அப்பா வந்து கட்டிட்டாங்க. டாக்டர் உள்ளார ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வெளியில வந்து டாக்டர் நல்ல செய்தி சொல்லணும்னு என் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ ஒன்றும் வருத்தப்படாதம்மா, அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. அப்பா பழையபடி மாறிடுவாருமா, நீ எதுக்கும் வருத்தப்படாத. அத்தை சொல்லுப்பா. அழுவாதீங்க அத்தை, மாமாவுக்கு எதுவும் ஆகாது. என்ன கீதா நீ அத்தை கூட நீயும் சேர்ந்து அழுதுகிட்டு இருக்க? நீ தானே அம்மாவுக்கு தைரியம் கொடுக்கணும். இல்ல நீயும் இப்படி சேர்ந்து அழுதுகிட்டு இருந்தா அவங்க எப்படி மனசு தாங்குமா? இல்லத்தான், எங்க அப்பாவை நாங்க இப்படி பார்த்ததே இல்லை. அதுக்காக உங்க அம்மாவுக்கு நீ தான் தைரியம் கொடுக்கணும். நீயும் சேர்ந்துமா இப்படி அழுவ? வயசானவங்க பாவம், அழுகாத கீதா. இல்லத்தான், எங்க அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா என்கிட்ட சரியா பேச மாட்டார் தான். இருந்தாலும் டெய்லியும் சாப்பிட்டியாமா என்ன பண்ற ஏது பண்றேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. எனக்கு எங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும் தான். அதெல்லாம் சரிதான் கீதா, இப்படியே அழுதுகிட்டு இருந்தா என்ன ஆகுறது? அப்புறம் உங்களுக்கு தலைவலி வந்து காய்ச்சல் வந்து உங்களையும் அட்மிட் பண்ணணும். அப்புறம் மாமா முழிச்சு பொண்டாட்டி புள்ள எங்கன்னு கேட்டா எங்க போவீங்க? அத்தை நான் சொல்றேன் இல்ல, அழுகையை நிப்பாட்டுங்க அத்தை. கீதா உனக்கு வேற தனியா சொல்லணுமா? அழுகையை நிப்பாட்டு. அத்தை நீங்க வந்ததுல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, சாயங்காலம் ஆயிடுச்சு, இதை குடிங்க. இல்ல வேணாப்பா. அத்தை நான் சொன்னா கேப்பீங்களா மாட்டீங்களா? அப்புறம் உங்களுக்கு மயக்கம் வந்துடும் அத்தை. நீங்க ஒண்ணு இதா ஒண்ணு குடிங்க, அப்பதான் அத்தை தெம்பு. இல்ல முரளி. அத்தை நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்தை, அப்புறம் உங்களுக்கு உடம்பு முடியாம போயிடும். உங்களை நம்பி தானே மாமா கீதா எல்லாரும் இருக்காங்க. ப்ளீஸ் அத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்தாங்க நீங்க குடிங்க. அப்புறம் கீதா நீயும் குடி. இல்லத்தான். இல்லத்தான் வேணாம் அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடாது. 2 பேரும் குடிங்க, அப்பதான் கொஞ்சமாவது மாமா பாக்குற தெம்பு இருக்கும். அத்தை நீங்க ஃபர்ஸ்ட் குடிங்க அத்தை. சரிப்பா. அடியே கஸ்தூரி. என்ன சின்னம்மா, அங்க பாத்தியா உன் மகன் பண்ற காரியத்தை? என்ன சின்னம்மா பண்றான்? அவ அத்தைக்காரிக்கும் இன்னுமே கல்யாணம் பண்ண போற பொண்டாட்டிக்காரிக்கும் ஜூஸ் வாங்கி கொடுக்குறான். இங்க ஒரு வயசான டிக்கெட் உட்காந்துருக்கே, நம்மளுக்கெல்லாம் வாங்கி தருவோன்ற அக்கறை உன் பிள்ளைக்கு இருக்க? அடியே சொல்லு சின்னம்மா. ஒன்னதான் நீ என்ன அங்க பராக் பார்த்துக்கிட்டு இருக்க? உன் மகனை கூப்பிட்டு நம்மளுக்கு 2 ஜூஸை வாங்கிட்டு வர சொல்லு. நான்லாம் என் மகன் கூட பேச மாட்டேன். என்ன? ஆமா சின்னம்மா. ஏண்டி? அவன் வேலைக்கு போகிறது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். நான் அப்படிதான் போவேன்னா, நீ போகிறதா இருந்தா நீ என் கூட பேசக்கூடாதுன்ட்டேன். சரி ரைட்டுன்னு அவன் பாட்டுக்கு இருக்கான். அடியே கூறுகட்டவளே, என்ன சின்னம்மா, எந்த அம்மாவது இந்த மாதிரி இருப்பாளா? வேற என்ன பண்ண சொல்ற? இப்ப அவெல்லாம் ரொம்ப மாறிட்டான். அதுவும் அவங்க அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு என்னையவே கலாய்க்கிறானா பாத்துக்கோ. அப்படி பண்ணா 4 இழுத்து விடாம என்கிட்ட என்ன தேடி பேசிக்கிட்டு இருக்க? அட போச்சுனம்மா, இப்பெல்லாம் அவன் கையை ஒங்கிடுவானு பயந்துகிட்டு இருக்கேன். இப்படியே பயந்துகிட்டு இருந்தா ஒன்னும் வேலைக்கு ஆகாது. நாளை பின்ன கீதா உன் வீட்டுக்கு மருமகளா வந்தா அவ ஆடுற ஆட்டத்துக்கு நீ டான்ஸ் ஆடுவ போலையே. அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. இந்தாடி, நீ என் பேத்திய கல்யாணம் பண்ணாலும் சரி கல்யாணம்லாம் சரி, வர மருமகளை உனக்கு கீழே தான் வச்சுக்கணும். அப்பதான் என்னைக்கா இருந்தாலும் நம்ம சொல்றத அவளுக்கு கேட்பாளுங்க. இல்லைன்னு வையே தலை மேல ஏறி உட்காந்துட்டு அத்தை நீங்க அதை பண்ணுங்க, அத்தை நீங்க இதை பண்ணுங்க, அப்படி இப்படின்னு நம்மளுக்கு ஆர்டர் போடுறவளா மாறிடுவாளுங்க. சொல்லிட்டேன் பாத்துக்கோ. அதெல்லாம் எனக்கும் தெரியும் சின்னம்மா, நான் பாத்துக்கிறேன். அதுவும் உன் பேத்தி வாயில்லாத பூச்சி வேற, எதுவும் வாயை திறந்து பேசிக்கவே மாட்டா. அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? நீ தான் நினைச்சுக்கிட்டு இருக்கணும். என்னத்த? இல்ல ஒண்ணு இல்ல. அடியே கஸ்தூரி, டாக்டர் தம்பி வந்திருக்காரு, என்ன ஏதுன்னு விசாரி. சரி சின்னம்மா. சார் என்னாச்சு? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அவங்க ஒய்ஃப் எங்க போனாங்க? இங்கதானே இருக்க சொன்னேன், வேற எங்க போயிருக்காங்க? அதை ஏன் சார் கேக்குறீங்க? அவங்க புருஷன் எக்கேடி கேட்டாலும் பரவாயில்ல, எனக்கு ஜூஸ் தான் முக்கியமா ஜூஸ் குடிக்க போயிருக்காங்க. என்ன? யார் அவ? என்னோட வளர்ப்புல அப்படிதான் பேசணும். ஜூஸ் குடிக்க போயிருக்காங்களா? ஆமா டாக்டர், எங்களுக்கு கூட வாங்கிட்டு வரவான்னு கூட ஒரு வார்த்தை கூட கேட்கல. ச்சே, ஏன் இவ்வளோ பொறுப்பு இல்லாம இருக்காங்க? இன்னமேட்டு தான் அவரை நல்லா ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஒழுங்கா யாரு பாத்துக்கிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டு என்கிட்ட வந்து பேசுங்க. டாக்டர், நான் அண்ணனை ஒரு வாட்டி பார்க்கலாமா? பார்க்கலாம். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல ஜென்ரல் வார்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க யார் வேணாலும் பார்க்கலாம். சரிங்க டாக்டர். இவங்க பொண்டாட்டிக்கு ஒரு பொறுப்பே இல்லாம இருக்காங்களே. நேத்து அந்த அழுகை அழுதுச்சு அந்த அம்மா. அம்புட்டு நடிப்போ என்ன கன்றாவியோ. நம்மளுக்கு சம்பளம் ஒழுங்கா வந்தா பொதுவே போதும். இவர் என்ன 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 50 ரூபாய்க்கு நடிக்கிறாரு? ஏன்டி என்ன சொன்னாரு? அண்ணனுக்கு நல்லபடியா ஆபரேஷன் நடந்து முடிஞ்சிருச்சான். ஆனா எனக்கு ஒரு டவுட். என்னடி?
இந்த டாக்டருக்காச்சும் நம்ம 10 லட்சம் கொண்டு வந்து கொடுத்தோம். அது என்னன்னு தெரியலடி. சின்ராஸ் எந்திரிச்சு வந்தாதான் எவ்வளவு காசு செலவு பண்ணிருக்காங்கிறதே தெரியும். ஓ அப்படியா? இதை நான் மறந்தே போயிட்டேன்டி. என்ன அதிசயமா? இல்ல உங்க அண்ணன் நகையை திருப்புறேன்னா திருப்பிட்டு வர வழியில தான் இந்த மாதிரி ஆச்சு. அப்ப நகையை எங்க இருக்கும்? இல்ல ஒருவேளை நகையை விட்டுட்டானா யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்களா? மொத்தம் எத்தனை பவுன் சின்னமா? மொத்தம் 25 பவுன் அடி. அதை திருப்புறதுக்காக தான் காலையில காசு வாங்கிட்டு போனா. அச்சச்சோ, 25 பவுனுக்கு நம்ம எங்க போறது? அண்ணன் எங்க போட்டு வச்சிருக்குன்னு தெரியலையே. உன் அண்ணன் கொடுத்துட்டு போன காசுல என்கிட்ட வெறும் 5 லட்சமோ 4 லட்சமோ தான் இருக்கு. இப்ப மேஜர் ஆபரேஷன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா கண்டிப்பா காசு தேவைப்படும். அப்ப என்னடி பண்ண போறா? யாரு? எல்லாம் உன் அண்ணன் ஒய்ஃபு சம்மந்திக்காரியா தான் சொல்றேன். அவங்க பாக்குறாங்க பார்க்கல என்னமோ பண்ணிட்டு போறாங்க. நம்மளுக்கு இன்னமே அவங்க கையால எதுவும் ஆக போறது இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் நான்லாம் பெருசா கண்டுக்கிறது இல்லை அதை பத்தி. சரி உங்க அண்ணன் கண்ணு முழிக்கட்டும், மொத்தமா வாங்கி வச்சிருவோம். எப்படியா இருந்தாலும் எல்லா நகையும் கீதாவுக்கு தான், உனக்கு தான் வரப்போகுது. இவளுக்கு ஒரு நயா பைசா கூட கிடையாது. இவ என்னத்த அப்படி புருஷனை பார்த்து கிழிக்கிறாவ? ஆமா சின்னம்மா, இம்புட்டு நேரம் இங்க இருந்துக்கிட்டு அழுவுற மாதிரி சீனை போட்டுட்டு அங்கிட்டு போய் ஜூஸை குடிக்கிறானா என்ன மாதிரி பொம்பளையா இருப்பாவ? நீயும் நானும் தான் கவலையா இருக்கும். நீயும் நானும் என்ன சாப்பிட்டுக்கிட்டா இருக்கும். அண்ணன் மேல உண்மையான பாசம் இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. என்ன பண்றது? உனக்கு தெரியுது, உங்க அண்ணனுக்கு தெரியல. வேற என்ன டாக்டர் சொன்னாரு? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜெனரல் வார்டுக்கு மாத்திருவாங்களாம். அதுக்கப்புறம் நம்ம போய் அண்ணனை பார்க்கலாமா? சரிடி. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இதுலலாம் என்ன ப்ரோ தேங்க்ஸ் இருக்கு? இதான் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யற உதவி தானே. பரவாயில்ல, இருக்கட்டும் விடுங்க. உங்க மாமாவை பாத்தீங்களா? இல்ல ப்ரோ, இப்பதான் ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீங்க இருக்கவும் தான் எனக்கு கொஞ்சம் தைரியமா இருந்துச்சு. நீங்க இல்லனா என்ன நடந்திருக்கும்னு எனக்கே புரிஞ்சிருக்காது. பரவாயில்ல விடுங்க ப்ரோ. ஆனா உங்க பேரை கேட்க கூட மறந்துட்டேன் பாருங்க. உங்க பேர் என்ன? என் பேரு ராஜா ப்ரோ. ஓ ராஜாவா? உங்க பேரு? என் பேரு முரளி. ஓகே முரளி, இங்க வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டை பார்த்துருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் ராஜா. ராஜான்னு கூப்பிடலாம்ல? என்ன ப்ரோ, நீங்க கூப்பிடறதுக்கு தானே பேரே இருக்கு. ஓகே ராஜா, நீங்களே என்னை முரளினே கூப்பிடலாம். ஓகே முரளி. ஆமா, கேட்க மறந்துட்டேன். நீங்க என்ன விஷயமா இங்க வந்தீங்க? இல்ல, நான் என்னோட ஒய்ஃப் ரிப்போர்ட்டை காமிக்கலான்னு வந்தேன். ஓ, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? ஆமா முரளி, ரீசெண்டா தான் ஆச்சு. ஓ, உங்க ஒய்ஃப் கன்சீவா இருக்காங்களா என்ன? என்னாச்சு ராஜா? நான் எதுவும் தப்பா கேட்டுட்டேனா? அதெல்லாம் இல்ல முரளி. என்னன்னா, பரவாயில்ல, என்கிட்ட ஷேர் பண்ண வேணான்னா பரவாயில்ல. அதெல்லாம் இல்ல. இந்த விஷயத்தை யார்கிட்டயா சொன்னா என் மனசு நல்லா நிம்மதியா இருக்கும்னு தோணுது. வீட்டுல யாருக்கும் சொல்ல முடியல. என் ஒய்ஃபுக்கிட்டே இந்த விஷயத்த பத்தி சொல்ல முடியாது. அதனாலதான் சரி, நீங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பீங்கன்னு தான் உங்கள்கிட்ட சொல்றேன். என்னாச்சு? என் ஒய்ஃபுக்கு குழந்தை பெத்துக்கிற பாக்கியம் ரொம்ப கம்மி. என்ன சொல்றீங்க ப்ரோ? 2 வருஷத்துக்கு முன்னாடி அவ மலை உச்சியிலேருந்து கீழே விழுந்துட்டா. என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆமா முரளி, அதனால அவ கர்ப்பப்பை ரொம்ப வீக் ஆயிடுச்சு. என்ன ஸ்கேன் பண்ணாலும் என்ன மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் அது சரியே ஆகல. அப்படியா? பெரிய வைத்தியர்ட்டெல்லாம் நான் கூட்டிட்டும் போயாச்சு. இன்ஃபேக்ட் ஒரு பெரிய வைத்தியர் தான் அவளை உயிரே காப்பாத்திருக்காங்க. அந்த வைத்தியர் தான் என்கிட்ட சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இந்த பொண்ணு தாம்பத்திய வாழ்க்கையை வச்சுக்க முடியாது அப்படின்னு. என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆமா முரளி, என் ஒய்ஃபை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சோடனே நான் விட்டுட்டு போறது சரியில்லை. அதுவும் இல்லாம அவளுக்கு இந்த விஷயம் தெரியாது. அவகிட்ட சொன்னேன்னு வைங்க, அவ ஏன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருவா. அதையே நான் பண்ண விட மாட்டேன். இப்ப என்னதான் ராஜா வழி இதுக்கு? அதான் தெரியல. அந்த பெரிய வைத்தியர் சொன்னாரு, தாம்பத்திய வாழ்க்கையில நீங்க ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னாரு. அச்சோ, கல்யாணம் ஆகி இன்ன வரைக்கும் நீங்க ஒன்னும் இல்லையா? இல்ல முரளி. இல்லைன்னா அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்குமே. அவளுக்கு சந்தேகம் வருதோ இல்லையோ, அவ அதுக்காக மருந்து சாப்பிட்றா. அதை சாப்பிட்ட உடனே தூங்கிடுவா. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னே அவளுக்கே தெரியாது. அந்த மருந்தை வச்சுதான் நான் இவ்வளவு நாள் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்து இருங்க ராஜா, என்னதான் இருந்தாலும் உயிர் சம்பந்தப்பட்டது. அதான் நானும் கொஞ்சம் யோசிக்கிறேன். அந்த வைத்தியர்கிட்ட வேற எதுவும் மருந்து இருக்கான்னு கேட்டீங்களா? அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்களாம். உடனே சரியாகாதான். அது எப்போ சரியாகணும் அவருக்கே தெரியலன்னு சொன்னாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். கண்டிப்பா உங்க ஒய்ஃபுக்கு குணமாயிடும். ரொம்ப தேங்க்ஸ் முரளி. நீங்க எனக்கு இவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கும் போது நான் இதை கூட பண்ண மாட்டேனா? ரொம்ப தேங்க்ஸ் முரளி. அப்புறம் கேட்க மறந்துட்டேன். ரொம்ப உங்க மாமா பொண்ணுக்கு உருக்கி உருக்கி ஜூஸை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்களே, எதுவும் லவ்வா? ஆமா ராஜா, எனக்கு என் மாமா பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும். அதான் பார்த்தானே தெரிஞ்சுது. அவ என்னை அத்தான் அத்தான் தான் கூப்பிடுவா. ஓ, அந்த பொண்ணுக்கு இஷ்டமோ? அதுதான் இல்ல, எங்க வாழ்க்கை கதை இன்னும் வேற மாதிரி இருக்கு. சொல்லுங்க கேட்போம். அதாவது என்னன்னா,